ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிந்து பைரவி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சிந்து அந்த ரூம அழகா கிளீன் பண்ணிடுறாங்க. அதே சமயம் அன்னபூரணி வந்து சிவாக்கும் சிந்துக்கும் நடந்த கல்யாண ஃபோட்டோவ போட்டு உடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. அத நம்ம சிந்து எடுத்து வச்சிருந்திருப்பாங்க போல. அத செவுத்துலலாம் ஆணி அடிச்சு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சிவாவோட ஃபோட்டோவ பார்த்து பேசுறாங்க. டாக்டரே, நான் இன்னைக்கு எவ்வளோ நாளும் கஷ்டப்படலாம். கண்டிப்பா இந்த கஷ்டத்துக்கு பலனா எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் நீ என் கைய வந்து சேருவ. அன்னபூரணி அத்தையே நம்ம 2 பேரையுமே ஒண்ணு சேர்த்து வைப்பாங்க. அதுக்கான நாள் வர வரைக்கும் நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டாக்டரே. கண்டிப்பா நான் நினைச்சது நடக்கும். ஆனா என்னால, அதாவது நான் சொன்ன ஒரு பொய்யால பைரவிக்கும் சரி, அ எல்லாரோட வாழ்க்கைக்குமே ஒரு பாதிப்பா வந்து முடியும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னையே அறியாம, எனக்கே தெரியாம சில அ அதாவது பைரவியோட வாழ்க்கைக்காகட்டும், ஆறுமுகம் மச்சானுக்காகட்டும் எல்லாருக்குமே நான் துரோகம் செஞ்சிருக்கேன். கண்டிப்பா அது மிகப்பெரிய தப்பு தான். இருந்தாலும் உன்னை என் மனசுலேருந்து அழிச்சிக்க முடியல டாக்டரே. உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை தெரியுமா? அதான் அதான் போய் சொல்லிட்டு என்ன நடந்தாலும் உன் கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்தேன். ஆனால் இந்த அளவுக்கு இது கொண்டு வந்து நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டாக்டரே. பரவாயில்ல, எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன். இவங்க எல்லாரோட மனசையும் மாற்றி ஒரு நாள் உன் கூட ஒன்று சேருவோம் பார்த்தீங்களா? அந்த நாள் கண்டிப்பாக சீக்கிரமாகவே வந்துரும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அந்த கடவுள் இப்போதைக்கு எனக்கு துணையா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நிறையவே நம்புகிறேன் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவோட ஃபோட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சிவா இது எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. சிவா இப்போது ரூம்குள்ளே வந்து, சிந்து, என்னால் தானே உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம். நான் அப்போவே சொன்னேன், என் பேச்சை கேட்காம நீ போய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இன்னைக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னா அன்னைக்கு நான் சொன்னதை கேட்டிருந்தா இவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் உனக்கு வந்திருக்காதுல்ல சிந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கண் கலங்கி பேசுகிறாரு. உடனே நம்ம சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்கள் டாக்டரே, முன்னாடியே நான் சொல்லிட்டேன், எனக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா உங்கள் மேலே நான் உயிரவே வச்சுட்டேன் டாக்டரே. உங்களை பிரிஞ்சு ஒரு நாள், ஏன் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது டாக்டரே. எம்புட்டு பெரிய போராட்டத்தை தாண்டியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணவும் நான் தயாராக தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு நீ அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. சிவா அப்போ ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்த வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, அதாவது உணர்றாங்க. என்ன அப்படின்னா, சிந்து எந்த அளவுக்கு நம்ம மேலே பாசத்தையும் நேசத்தையும் லவ்வையும் வச்சுக்கிட்டு இருந்தா இந்த அளவுக்கு எல்லாரையும் எதிர்த்து நமக்காக இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. எப்படி நம்ம சிந்துவை இந்த ஒரு போராட்டத்திலேருந்து காப்பாற்றுறது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த யோசனை நம்ம சிவா மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. உடனே இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, டாக்டரே, நீங்கள் இங்கே வந்து நின்று என் கூட பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம். இதை மகா அத்தையோ அன்னபூர்ணி அத்தையோ என் வீட்டில் உள்ள வேறு யாராவது பார்த்தா கூட தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பெரியம்மா கண்டிப்பாக இதை நினச்சி வருத்தப்படுவாங்க. நீங்கள் இங்கேருந்து போங்க டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்துக்கிட்ட சிவா கேட்குறாரு, ஏன் சிந்து, நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, நீ சாப்பிடு வா, நான் உனக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம் டாக்டரே, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து போங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. சிவாவுமே அங்கேருந்து போயிட்டு ரூமில் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அஹ் எதுக்காக சிந்து நமக்காக இவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கணும், எப்படியாவது நம்ம அவளை அதாவது எல்லாரையுமே மன்னிச்சு ஏற்றுக்க வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரே வழி தான், அன்னபூரணி பெரியம்மா மட்டும் சிந்துவை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. வீட்டில் உள்ள யாருமே சிந்துவை எதிர்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக அன்னபூரணி பெரியம்மா பேச்சை எல்லாருமே கேட்பாங்க. அதுக்கு அன்னபூரணி பெரியம்மாவை நம்ம பேசி கன்சல்ட் பண்ணணும், அவங்களோட மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து யோசிக்கிறாங்க. எப்படி பேசலாம், எங்கே வச்சு பேசலாம், என்ன பேசலாம்னு சொல்லிட்டு அதை பற்றின யோசனையாக இருக்கார். இன்னொரு சைடு இங்கே நம்ம சிந்துக்கு பயங்கரமாக பசி எடுக்குது போல். கிச்சனுக்கு வந்து ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ தான் சாப்பாடை எடுத்து போடலான்னு சொல்லிட்டு வரவும் மகா இதை பார்த்துட்டு உடனே குடுகுடுன்னு ஓடி வராங்க. ஏய் சிந்து, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை யாரி சமையல் அறைக்குள்ளெல்லாம் நுழைய சொன்னது? உன்னை இந்த வீட்டில் உள்ள எந்த ஒரு பொருளையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே அன்னபூரணி அக்கா சொல்லி வச்சுருக்காங்க. என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா? என்ன நீ இந்த வீட்டில் உள்ள எல்லாரோட ஒருத்தவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. வேலைக்காரவங்களுக்கு கூட இந்த வீட்டில் உரிமை இருக்குது. ஆனால் அதை விட நீ ரொம்பவே ரொம்பவே கீழே தான். நீ ரொம்ப ரொம்ப அதாவது என்ன சொல்லுவாங்க,
ஒரு பிச்சைக்காரியோட மோசமான ஒரு நிலையில தான் நீ இருக்க. அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி இங்கெல்லாம் வந்து அது இதுன்னு தொடலாம்? அதுவும் சாப்பிட்றதுக்காக வந்திருக்க. இங்கே பார், இந்த வீட்டில் இருந்து நீ சாப்பாடெல்லாம் சாப்பிட கூடவே கூடாது. உனக்கு வேணும் அப்படின்னா அடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிடுடி. தேவையில்லாமல் பிரச்சனையை திரும்பவும் இழுத்து விடாத. உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாதப்போ நீ இந்த வீட்டில் வந்து உட்காண்ட்ருக்க. உன்னை பார்த்தாவே அப்படியே எனக்கு கடுப்பாக இருக்குது. இங்கே பார், வெளியே போடி கிச்சனை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா அப்படியே நம்ம சிந்துவோட தலைமுடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து ஹாலில் விட்டுடுறாங்க. நம்ம சிந்து அதுக்கப்புறம் அழுதுகிட்டே ரூமுக்கு போயிட்டு பெட்டு மேலே உட்காந்துக்கிறாங்க. பயங்கரமாக அழுகுறாங்க. சாப்பாட்டுக்கு கூட நமக்கு வழி இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது? கண்டிப்பாக நம்ம ஒரு வேலைக்கு போயே ஆகணும். வேலைக்கு போனால் தான் பணம் சம்பாதிக்க முடியும். பணம் இருந்தால் தான் நம்மளால் ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்ன வேலைக்கு போகிறது, எப்படி வேலை தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போது நைட் ஆகுது. நைட் வரைக்குமே நம்ம சிந்து எதுவுமே சாப்பிட்றதில்ல. ஏன்னா இந்த மகா ஒவ்வொரு நிமிஷமும் சிந்துவை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம மகாவால் சாப்பிடவும் முடியல. வெளியே கடைக்கு போயிட்டு ஏதோ காசு ஒரு 100 ரூபா வச்சுருக்காங்க போல். போயிட்டு இட்லி மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. நம்ம சிந்துவும் தூங்குறாங்க. நம்ம சிவாவுமே ஒரு வேலை விஷயமா வெளியே போயிட்டுருந்து ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வருவார் போல். சிவாவுமே சரியாக சாப்பிட்றது கிடையாது. சிந்துவை நினச்சுமே அவங்களுக்கு சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. எப்படியாவது சிந்துவை இந்த வீட்டில் ஒருத்தராக மாற்றணும். யாருமே சிந்துவை எதிர்க்கக்கூடாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா அந்த யோசனையிலே தான் இருக்கார். சாப்பாடு கூட அவருக்கு இறங்கலன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இப்போது சிந்துவோட ரூமுக்கு போய் பார்க்குறாரு. சிந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களால சரியாக தூங்க முடியல. ஏன்னா அந்த ரூமில் ஃபேன் கூட இல்லை. அதே சமயம் நிறைய கொசு கடிக்குது போல். கொசு அடிச்சுக்கிட்டு அப்படியே தூக்கம் வராமல் ஒரு மாதிரி உருண்டு உருண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த இங்கே நம்ம சிவாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, சிந்து இப்படி கொசு கடியில் தவிச்சிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகாவோட ரூமில் தான் கொசு வலை இருக்குது. மகாவோட ரூமில் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதை ஷெல்ஃப் மேலே தான் போட்டு வச்சுருக்காங்க. அது சும்மா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து அதை கொண்டு வந்து நம்ம சிந்துவுக்கு கொசு கடி, அதாவது கொசு உள்ளே வராத மாதிரி அந்த கொசு வலையெல்லாம் பிட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிந்துவோட முகத்தவே ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிந்து, எனக்காக நீ ஏன் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியல. என் மேலே எப்படி உனக்கு இந்த அளவுக்கு பாசமோ நேசமோ வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சிந்து. என்னமோ என் மேலே அளவு கடந்த பாசத்தை வச்சுட்ட. என் கூடவே ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற. அதுக்கு இப்போ வரைக்கும் நீ போராடிக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக நீயும் நானும் ஒன்று சேருவோம் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. சரி தூங்கட்டும், நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. மறுநாள் காலையில் எங்கள் மகா வந்து அவங்க பொண்ணு ஐஷு கிட்ட அந்த சிந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு போய் பார்த்துட்டு வாப்போ. ரூம்குள்ளேயே இருக்கா, வெளியவே வரமாட்டேங்கிறா. வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த வேலையையும் யார் செய்கிறது? வீடெல்லாம் கூட்டல. அதுக்கப்புறம் சாமான் எதுவுமே கழுவவே இல்லை. இப்படி துணி துவைக்கணும், எக்கச்சக்கமான வேலை இருக்குது. அவள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கா? என்ன 9 மணி வரையும் இப்போ படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வரத்துக்கு அவள் என்ன இந்த வீட்டோட மகாராணியா? போ ஐஷு, போயிட்டு அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாரு. ஒருவேளை தூங்கிக்கிட்டு இருந்தா அப்படின்னா அவளை அடித்து பிடிச்சி எழுப்பிட்டு வா, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த வேலையுமே செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகா வந்து ஐஷு கிட்ட சொல்கிறாங்க. மகாக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லை, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வீட்டில் எந்த ஒரு பொருளையுமே தொடக்கூடாது. அதே சமயம் சமையல் அறைக்குள்ளே வரக்கூடாது, சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் கண்டிஷன் போடுறாங்க. அப்போது இவங்க அதாவது நம்ம சிந்தி எல்லா வேலையுமே செய்யணும்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது எல்லா பொருளையும் தொட்டு தான் ஆகணும். அதுக்கு மட்டும் தொடலாம், ஆனால் மற்றதுக்கு எதுக்கும் தொடக்கூடாதா? இந்த மகாவை முதல்ல வீட்டை விட்டு துரத்துனா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த வீடே கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மகா அன்னபூரணிக்கு மிகப்பெரிய ஆப்பை வைக்கிறதுக்காக தான் இருக்காங்க. ஏன்னா அன்னபூர்ணியோட ஒட்டுமொத்த சொத்தையுமே தன்னோட பேருக்கு எழுதிக்கணும், பெரிய பணக்கார வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் மகாவோட பிளானே. நம்ம அன்னபூர்ணி அவங்கள சுற்றி உள்ள எல்லாரையுமே சந்தோஷமாக தான் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. அதே சமயம் இந்த மகாவுக்கு கூட நிறைய செஞ்சுருக்காங்க. அன்னபூர்ணி ஒன்று இல்லை அப்படின்னா மகாவோட ஃபேமிலியே, ஏன் நம்ம சிவா கூட டாக்டர் ஆகிருக்க முடியாது. அவங்க ஃபேமிலி ரொம்பவே கஷ்டமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கணும். அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்து இருக்கிறதுக்கு இடம் கொடுத்து நம்ம சிவாவை படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி இப்படி எக்கச்சக்கமான
நல்ல விஷயங்கள் மகாவோட ஃபேமிலிக்கு நம்ம அன்னபூர்ணி செஞ்சுருக்காங்க. ஆனால் அதை எதையுமே மனசில் வச்சுக்காம ஒரு நன்றி உணர்வு கூட இல்லாமல் அன்னபூர்ணியோட ஒட்டுமொத்த சொத்தையுமே தன்னோட பேருக்கு மாற்றிக்கணுன்ற ஒரு பிளானோடு தான் இசைக்கியும் மகாவும் இருக்காங்க. இது எதுவுமே நம்ம அன்னபூர்ணிக்கு தெரியாது. ஒவ்வொரு வேலையும் பண்ணுறது இந்த மகா தான். முதல்ல மகாவை வீட்டை விட்டு துரத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக அந்த வீடு ரன் ஆகும்னு கூட சொல்லலாம். அதாவது சந்தோஷமாக இருப்பாங்க அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே. இப்போது இங்கே ஐஷு வந்து நம்ம சிந்துவோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா தான் அந்த கொசு வலியை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கொசு வலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே உள்ளே போட்டு வச்சுருக்காளே, இது நம்ம ரூமில் அம்மாவோட ரூமில் இருந்தது தானே, இவளுக்கு எம்பிட்டு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போது நம்ம ஐஷு ரொம்பவே கோவமாக வந்து, அம்மா நம்ம ரூமில் கொசு வலை இருந்தது இல்லைம்மா, அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு கொசு கடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக அவள் ரூமில் போட்டு வச்சுட்டு நல்லா ஜம்முன்னு மகாராணி மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐஷு வந்து மகா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட மகா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன ஐஷு சொல்கிற, நம்ம ரூமில் இருந்த கொசு வலையை கொண்டு போயிட்டு அவள் ரூமில் போயிட்டு சொகுசாக தூங்குறாள், அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து இந்த மகா ஓடி வராங்க அவங்க ரூமுக்கு. உடனேங்க ஏய் சிந்து எந்திரிடி எந்திரி, 9 மணி ஆகுது, இம்புட்டு நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கியா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், இது என்னுடைய ரூமில் இருந்த கொசு வலை, இதை கொண்டு வந்து கொசு கடிக்காமல் நல்லா ஜம்முன்னு தூங்கிக்கிட்டு இருக்கியா, உன்னை என்ன நாங்கள் எல்லாருமே மகாராணி மாதிரி பார்த்துக்கணுமா என்ன, நீ இந்த வீட்டு வேலைக்காரியோட மோசம்டி, இந்த வீட்டு வேலைக்காரிக்கு கொடுக்குற மரியாதையை கூட நாங்கள் உனக்கு கொடுக்க மாட்டோம், அப்படி இருக்கிறப்போ நீ ஜம்முன்னு மகாராணி மாதிரி தூங்கணும்னு நினைக்கிறியா, அது மட்டும் இல்லாமல் என்னடி டைம் ஆகுது, வந்து வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த வேலையும் எவ செய்வா, வீட்டுக்கு வர சமையல்காரம்மா, வீட்டு துடைக்கிறவங்க, துணி துவைக்கிறவங்கன்னு சொல்லிட்டு யாரையுமே நாங்கள் ஆளுக்கு வச்சுக்கல, எல்லாரையுமே வேலையை விட்டு தூக்கிட்டோம், ஏன்னா வீட்டுக்கு வேலைக்காரியா நீ வந்துட்டல, அப்படி இருக்கிறப்போ இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் செய்வாங்க, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க, எந்திரிச்சு வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு இப்போது மகா வந்து ரூமோட ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உடனே இங்கே ஐஷுக்கிட்ட, ஐஷு போயிட்டு உன் பெரியம்மாவை கூட்டிகிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு, உடனேங்க நம்ம சிந்து இருந்துட்டு இப்போ என்ன நடந்துருச்சு, எதுக்காக இம்பிட்டு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி சாதாரணமாக கேட்குற, எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு சொல்லிட்டு, பின்ன கோவப்படாமல் இந்த வீட்டில் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, இந்த வீட்டில் ஒட்டுமொத்த வேலையையும் செஞ்சுட்டு ஒரு வேலைக்காரி மாதிரி மட்டும்தான் நீ இருக்கணும், என்ன என் ரூமில் இருக்கிற எங்களுக்கு யூஸ் பண்ணுற கொசுவலை உனக்கு யூஸ் ஆகணுமா, இங்கே பாரு நீயும் நானும் ஒரே சரிசமம் கிடையாது, நீ எங்க காலில் போடுற செருப்பு மாதிரிடி, என்ன அதெல்லாம் மறந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு எங்க மகா சிந்துவை ரொம்பவே தரக்குறைவாக பேசுகிறாங்க. இப்போது அன்னபூர்ணி, அதுக்கப்புறம் பைரவி, ஆறுமுகம்னு எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போது ஆறுமுகம் இருந்துட்டு சித்தி என்ன சித்தி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆறுமுகம் பாத்தியாயா இவ என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு, உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன மகா என்ன பண்ணா இவ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் கொசு வலியை கொண்டு போயிட்டு அவள் ரூமில் போட்டு வச்சிருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சிந்துவை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, அத்தை நான் என்ன அத்தை தப்பு பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒரு விஷயமா அத்தை அப்படின்னு சொல்ல வரவும், போதும் நிறுத்து சிந்து, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நாங்கள் சொல்கிறத எப்போவுமே மைண்டில் ஏற்றுக்கவே மாட்டியா, இந்த வீட்டுக்குள்ளே நீ வரவே கூடாதுன்னு சொன்னோம், போலீஸை வச்சு நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்ட, அப்புறம் இந்த வீட்டோட மகாராணி ஆகலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கியா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, பார்த்துக்கோ, யார் என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, உன்னை வீட்டுக்கு வெளியே அடித்து வெளியே துரத்தி விட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சிந்து வந்து டாக்டர் தான் இதை வந்து போட சொன்னாங்க அப்படின்னு சொல்ல வரவும், இல்லை இதை சொல்லக்கூடாது, கண்டிப்பாக டாக்டர் தான் நமக்காக கொசுவலை போட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இதையே பெரிய பிரச்சனையும் ஆகிடும், இது வேண்டாம் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து அதை மறைச்சிடுறாங்க. இப்போது அன்னபூர்ணி இருந்துட்டு சிந்துவை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது இங்கே மகா இருந்துட்டு, இங்கே பாருடி போயிட்டு துணியெல்லாம் துவைச்சி போடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களும் போயிடுறாங்க. பைரவி இருந்துட்டு, சி
உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே இல்லையா? சூடு சொரணன்னு ஏதாவது ஒன்று இருந்திருந்தா கண்டிப்பாக நீ எப்போவோ இந்த வீட்டை விட்டு போயிருந்துருக்கணும். இந்த வீட்டுக்கு எம்பிட்டு பெரிய துரோகம் செஞ்ச அது எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. உன்னை எல்லாருமே வெறுத்து ஒதுக்குறாங்க. அந்த இடத்துல நீ எதுக்கு இருக்கணும்? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லையா? சி, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நாண்டுக்கிட்டு சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி கோவப்படுறாங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, பைரவி என்ன பைரவி, எதுக்காக சிந்துவை இப்படியெல்லாம் திட்டுற நீ? சிந்து பாவம், ஏன் தான் நீங்கள் எல்லாருமே சிந்துவை பாம்பு கொத்துற மாதிரி இப்படி கொத்துறீங்களே, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆறுமுகம் தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. இவ எவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம வீட்டுக்கு பண்ணியிருக்கா. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணமே ஒட்டுமொத்தமே இவ தான். இவளை பார்த்தாவே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. அருவெறுப்பாக இருக்குது. இவன் முகத்தில் முழிக்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படி இருக்கிறப்போ இவ எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும்? அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட பெர்மிஷன் இல்லாமல் ஒருத்தரோட பொருளை யூஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியாதா? சி, இவெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு, சிந்து நீங்கள் கவலைப்படாதீங்க சிந்து, நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வழியாக இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அதாவது சிவா கூட நீங்கள் கூடிய சீக்கிரமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க. எதை நினச்சும் நீங்கள் கவலைப்படாதீங்க சிந்து அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க மச்சானே, நீங்களாவது என் கூட பேசணும்னு நினைக்கிறீங்களே, என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆதரவாக பேசுகிறீங்களே, இதுவே எனக்கு போதும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு பயங்கரமாக அப்செட்டாக தான் இருக்காங்க. இருந்தாலும் தனக்காக டாக்டரு இந்த கொசுவலி போட்டு அதாவது எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டுருக்காரு. அப்போது நம்ம மேலே அவர்களுக்கு எம்பிட்டு பாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சிவா வந்து எங்கேயோ வெளியே போயிருந்து அப்போ தான் வரவும் நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு வீட்டில் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இப்படி சிந்துவை எல்லாருமே ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. சிவா எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படி எதுவுமே பேசாமல் எதுவும் கண்டுக்காமல் இருக்க போகிற? சிந்துவுக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கலாம்ல. அதாவது அதாவது சிந்துவோட மனசு ஃபுல்லாகவே நீ நிறைஞ்சு இருக்க. அது மட்டும் இல்லாமல் சிந்து உனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாரையுமே எதிர்த்து நீ தான் வேணும்னு சொல்லிட்டு இப்போது எல்லாரையும் எதிர்த்து இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்குமே சிந்து மேலே பாசம் இருக்க தான் செய்யுது, உனக்குமே காதல் இருக்க தான் செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசில் சிந்து மேலே அவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு நீ எதுக்காக எதுவும் பேசாமல் இருக்கணும் சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து கேட்குறாங்க. சிவா இப்போவுமே எதுவுமே பேசாமல் தான் இருக்காங்க. சரி, புரியுது சிவா, அம்மாவை எதிர்த்து நீ எதுவுமே பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் இவ்வளோ தூரம் சிந்து உனக்காக இவ்வளோ செய்கிறாங்க அப்படின்னா நீ கண்டிப்பாக சிந்து பக்கம் நின்று தான் ஆகணும் சிவா. இப்படியே விட்ட அப்படின்னா கண்டிப்பாக சிந்துவை வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே சேர்ந்து ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வர வேலைக்காரவங்க எல்லாரையுமே வேண்டான்னு சொல்லிட்டு மகா சித்தி வெளியே அனுப்பிட்டாங்க. வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த வேலையுமே சிந்து தான் செய்யணுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்படியே நீ விட்ட அப்படின்னா சிந்துவோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும் சிவா. இது பற்றி ஏதாவது நீ தான் இது விஷயமா ஒரு நிரந்தர முடிவை எடுக்கணும். இப்படியே விட்ட அப்படின்னா சிந்துவோட நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாயிடும் சிவா. நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம சிவா வந்து ஆறுமுகம் சொன்னதை பற்றி நல்லா பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகத்துக்கு இவ்வளோ தோணுது, ஏன் நமக்கு இதெல்லாம் தோணலை? நம்ம பெரியம்மா பேச்சை மீறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இருக்கும். சிந்து பக்கத்தில் இருந்து நம்ம எதுவுமே யோசிக்கல. ஆறுமுகம் சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம இதுக்கான ஸ்டெப் ஏதாவது ஒன்று எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து யோசிக்கிறாங்க. இப்போது மகா வந்து சிந்துவை கூட்டிகிட்டு வந்து மொத்த துணியுமே துவைச்சிது துவைக்காதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த துணியுமே கொண்டு வந்து துவைக்கிற இடத்துல போட்டுட்டு, ஏய் இதெல்லாம் ஊற வச்சு நல்லா அழுக்கு போகிற மாதிரி க்ளீனாக துவைச்சி விடு சரியா? துவைச்சி காய போட்டுட்டு மடித்து பீரோவில் வைக்கிற, இல்லைன்னா அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரோ ரொப்ப துணி கொண்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க. என்னத்தை இம்புட்டு துணி இருக்குது, ஒரே அடியாக இவ்வளோ துணியை துவைக்க முடியுமா? ஏன் அத்தை இப்படி கொடுமை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே பாருடி, உனக்கு இதை விட்டால் என்ன வேலை இருக்குது? என்ன இந்த வீட்டில் வேலை செய்யாமல் சும்மா மகாராணி மாதிரி இருந்துடலான்னு சொல்லிட்டு நீ கனவுல கூட காணாத, அது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. துவைச்சியே ஆகணும், துவடின்னு சொல்லிட்டு மண்டையிலே கொட்டுறாங்க. ஏன் அத்தை இப்படியெல்லாம் கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க டைமில் கரெக்டாக இங்கே நம்ம சிவா வராங்க. சிவா வந்து, அம்மா
என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இல்ல சிவா, இவ இந்த வேலையெல்லாம் செய்யட்டுமே, வீட்டில் வேலைக்காரவங்க யாருமே வரவே இல்லை, இவளுக்கு வீட்டில் என்ன வேலை இருக்குது, எல்லா வேலையும் இவளே செய்யட்டும், நம்ம குடும்பத்துக்கு எம்பிட்டு பெரிய துரோகத்தை பண்ணா, அதுக்கு ஒரு பிரியாச்சித்தமாக இருந்துட்டு போகட்டுமே இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா, இங்கே பாரு, தேவையில்லாமல் சிந்துக்கிட்ட அந்த வேலையை செய் இந்த வேலையை செய்ன்னு சொல்லிட்டு வேலை வாங்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வீட்டில் வேலை செய்கிறதுக்காக வந்த வேலைக்காரவங்கள வேணாம், வேலைக்கே வர வேண்டான்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு ஒட்டுமொத்த வேலையுமே சிந்து தலையில் கட்டலான்னு நினைக்கிறீங்களா, இங்கே பாருங்கள், தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவோட கையை பிடிச்சி சிவா வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எங்கள் மகா வந்து இதை இப்படியே விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக அழுதுகிட்டே, ஐயோ ஐயோ யோயோ, இங்கே நடக்கிற கொடுமைகளை யாரும் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை அடிச்சுக்கிட்டு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க அன்னபூர்ணிக்கிட்ட. என்ன மகா, என்னாச்சு, ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அக்கா, இந்த கொடுமையை ஏன்க்கா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லு மகா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் மகா வந்து, அக்கா, நான் சிந்துவை துணி துவைக்க தான்க்கா சொன்னேன், அதுக்கு பெரிய அவளை கொடுமையை பண்ணுற மாதிரி அவள் சீன் போட்டா, அதுக்கப்புறம் சிவா வந்து இவன் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான், இந்த வீட்டில் அவள் நம்மள ஒருத்தவங்களாக தான் இருப்பாங்க, இந்த வேலை செய்கிறதுக்கெல்லாம் வேலைக்காரங்களை வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க்கா. உன் பேச்சை மீறி எப்படியெல்லாம் பண்ணுறான் பாருக்கா இவன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. இப்போது இங்கே நம்ம அன்னபூரணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கண்டிப்பாக சிவா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டானே மகா, நீ என்ன கனவு இது கண்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைக்கா, அந்த சிந்துவை எப்படியாவது கொடுமை பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்திடணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு வேலையாக வாங்கி வேலையே செய்யவே முடியாமல் இந்த வீட்டை விட்டு ஓடி போவா அவளே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணி அவளை கூட்டிகிட்டு போனேன். இவன் என்னடானா அவள் எந்த வேலையும் செய்ய மாட்டா, அது வேலையே செய்யாமல் மகாராணி மாதிரி தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க்கா. அந்த சிவாவை கூப்பிட்டு என்ன எதுன்னு கேளுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூரணிக்கிட்ட மகா சொல்கிறாங்க. உடனே இங்கே அன்னபூரணி இருந்துட்டு, ஐஷு போயிட்டு சிவாவை கூட்டிகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சிவாவை கூட்டிகிட்டு வராங்க. இப்போது சிவாவுமே வந்துடுறாங்க. சிந்து வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே அசம்பிள் ஆகிடுறாங்க. உடனே அன்னபூரணி இருந்துட்டு, சிவா என்னையா உன் மனசில் என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க, நான் தான் அந்த சிந்துவை இந்த வீட்டை விட்டே ஒதுக்கி வைக்கணும், நம்ம குடும்பத்தில் ஒருத்தி அவள் கிடையவே கிடையாதுன்னு தான் நான் சொல்லி வச்சுருந்தேன், அவள் துணி துவைச்சான வீடு துடைச்சான என்ன பண்ணால் உனக்கு என்னப்பா, எதுக்காகக்கா நீ அந்த சிந்துக்கு ஆதரவாக பேசுகிற, அவள் கேடு கெட்டவ, அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதியா, அதுக்கான வேலையை தான் மகா பண்ணிக்கிட்டு இருக்கா, தேவையில்லாமல் சிந்துக்கு ஆதரவாக பேசாதையா அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்துங்க பெரியம்மா, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சின்றது எதுவுமே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு மொதல் டைம் நம்ம அன்னபூர்ணியை எதிர்த்து இங்கே நம்ம சிவா பேசுகிறாங்க. உடனே இங்கே சிவா பேசுகிறத நினச்சி நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னையா சிவா, இந்த சிந்துக்காக என்னையே எதிர்த்து பேசுகிறதுக்கு துணிஞ்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், பின்ன என்ன பண்ண சொல்கிறீங்க பெரியம்மா, நீங்கள் சொன்னதை எல்லாத்தையும் தான் நான் செஞ்சுட்டேனே, நான் சிந்து கழுத்தில் தாலி கட்டலன்னு சொல்லிட்டு தலைப்பட நான் அன்றைக்கி உங்ககிட்ட சொன்னேன், தலைப்பட அடிச்சுக்கிட்டேன், ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்காம சிந்து சொல்கிறது தான் உண்மை, நீ தாலி கட்டி தான் ஆகணும்னு சொன்னீங்க, அப்போது கட்டினேன், அதுக்கப்புறம் நீ சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும்னு சொன்னீங்க, அப்பயும் என் மனசை மாற்றிக்கிட்டு அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான சுச்சுவேஷனை நான் அமைச்சிக்கிட்டேன், அதுக்கப்புறம் எல்லாம் கைக்கூடி வர நேரத்தில் அவள் சிந்து கூட நீ ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது, அதாவது உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன், உண்மைலாம் தெரிய வந்ததும் சிந்து தான் போய் சொல்லியிருக்கா, நம்மளை அவமானப்படுத்திட்டா, நம்ம குடும்பத்துக்கு துரோகத்தை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க, விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போட சொன்னீங்க, நீங்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் கையெழுத்து போட்டேன், அப்பவும் சரி இப்போவும் சரி, என் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, எனக்குன்னு ஒரு மனசு இருக்குன்றத வச்சு நீங்கள் உணர்ந்தீங்களா, இல்லை என் மனசில் என்ன ஆசை இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஏதாவது பிளான் இருக்கான்ட்டு ஏதாவது கேட்டிங்களா, எதுவுமே கேட்கல, உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ சடாசடான்னு நீங்கள் சொல்லுவீங்க, முடிவை மாற்றுவீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நானும் மாறிக்கிட்டே தான் இருந்தேன், இதுக்கப்புறமும் என்னால் அப்படி இருக்கிறதுக்கு முடியாது பெரியம்மா, தயவு செஞ்சு சிந்துவை என் கண்ணு முன்னாடி கொடுமைப்படுத்தாதீங்க, ஏன்னா என் மனசுக்குள்ளே அவள் எப்போவோ வந்துட்டா, அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கோட்டையவே கட்டி வச்சுருக்கேன், தயவு செஞ்சு என்னையும் சிந்துவும் பிரிக்கணும்னு நினைக்காதீங்க, இதுக்கப்புறமும் அவளை நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவுக்காக நம்ம சிவா வந்து ஒரு தரமான செயலை செய்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். இதை கேட்ட அன்னபூர்ணி பயங்கர ஷாக்கிங், பயங்கர அதிர்ச்சி தான், என்னையா சிவா என்னையா முடிவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் பெரியம்மா
பெரியம்மா, நானும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறோம். அவளும் நானும் இந்த வீட்டில் மகாராஜாவும் 2 பேரும் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வாழணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஏழ்மையான வாழ்க்கை அப்படின்னா கூட நான் சிந்து கூட தான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு முடிவை நான் தெளிவாக எடுத்துட்டேன் பெரியம்மா. இங்கே பாருங்கள் பெரியம்மா, நான் எடுத்த முடிவு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன நீங்கள் இந்த வீட்டை விட்டு போக சொன்னாலும் போகிறதுக்கு நான் தயாராக தான் பெரியம்மா இருக்கேன். எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன். சிந்துவை பிரிஞ்சு கண்டிப்பாக என்னால் கண்டிப்பாக வாழவே முடியாது பெரியம்மா. ஏன்னா எனக்காக அவள் பட்ட கஷ்டம் எல்லாமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து தீர்க்கமான தெளிவான ஒரு முடிவை சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இங்கே அன்னபூர்ணி ஆடி போயிடுறாங்க. இங்கே பாரியா சிவா, வேண்டாம் ஏன் சிவா, போதும் நிறுத்துங்க பெரியம்மா. தயவு செஞ்சு என் வாழ்க்கை விஷயத்தில் என்னையே முடிவு எடுக்க விடுங்க. ஏன்னா எனக்கு ஒரு மனசு இருக்குது பெரியம்மா, ஏன் அதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் நீங்கள் மாற்றுற மாதிரி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு முடிவு எடுக்கிறப்பெல்லாம் நான் அதுக்கெல்லாம் ஓகே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை நாளைக்கு தான் நானும் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறது? எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அதில் ஒரு ஆசைகள் நிறையவே இருக்குது. ஆசை கனவுன்னு எக்கச்சக்கமாக இருக்குது பெரியம்மா. அதுபடி நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவோட முடிவை சொல்லியாச்சு. மகாவுக்கு எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி தான். நம்ம சிந்துக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் வருதுன்னு கூட சொல்லலாம். எமோஷ்னலாக அழுகவும் செய்கிறாங்க. பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம சிந்து பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். இனி நம்ம சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் அவங்க 2 பேரும் பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்டில் ஹார்ட் போட்டு தெரிவிங்க. தேங்க்யூ.